வணக்கம் மக்களே, இது உங்கள் பிபி ஆட்டோஸ் தமிழ் ஆட்டோமொபைல் டெக்னிக்கல் நியூஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரோட லான்ச் பத்தி தான் பார்க்க போறோம். அப்படின்றத விட இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலேயே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு காரோட லான்ச் அப்படின்னு சொல்லலாம். எஸ், மாருதி சுசுகியோட டிசைரை பத்தி தாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த காரோட ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரீசெண்டாக நவம்பர் 11 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட லான்ச் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மாருதி டிசைர் அப்படின்ற மாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காம்பேக்ட் செடான் மார்க்கெட்லேயே மாருதிக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காம்பேக்ட் செடான் மார்க்கெட்டில் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஹோண்டாயோட ஆரா இருக்குது, டாட்டாவோட டிகார் இருக்குது, ஹோண்டாவோட அமேஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ காம்படிட்டர்ஸ் இருந்தும் மாருதியோட சேல்ஸ் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காம்பேக்ட் செடான் மார்க்கெட்டில் நம்பர் 1 இடத்த தொடர்ந்து தக்க வச்சுட்டு வர பெருமை வந்து இந்த காருக்கு உண்டு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் ரிவிஷன்ஸும் பண்ணி ஒரு புது ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷனாக வந்து மாருதி வந்து இதை வெளியிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, இப்போ வந்து ஃபேஸ் லிஃப்ட்னா ஜஸ்ட் லைக் ஒரு காஸ்மெட்டிக் அப்கிரேட் மாதிரி பண்ணி ஒரு இன்டீரியரில் ஏதாவது ஒரு மாற்றி அமைச்சு வெளியிடுறது மட்டும் இல்லாமல் இன்ஜின்லேயும் ஒரு மாற்றங்களை கொண்டாந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, இன்ஜின் வைஸாகவும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் சரி, இன்டீரியர் அப்கிரேட்ஸ்லையும் சரி, ஓவரால் ஸ்டைலிங்லையும் சரி, ஓவரால் வண்டியோட லுக்லையும் சரி, இந்த மாற்றங்கள் வந்து மாருதிக்கு வந்து தொடர்ந்து இந்த காம்பேக்ட் செடான் மார்க்கெட்டில் நம்பர் 1 இடத்த இந்த டிசைர் மாடல் பெற்று தருமா அப்படின்றத இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாருதி வந்து இதுவரை விற்பனை செஞ்சுட்டு இருந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் டிசைர் மாடலோட அந்த மாடல் டிசைன் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாடல் தான் பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் 2024 வரைக்கும் வந்து விற்பனை இருந்திருக்கு. ஸோ இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த டிசைனோட அந்த ஃபேஸ் லிஃப்டட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய மாற்றங்களை கண்டிருக்குன்னே நம்ம சொல்ல முடியும். நீங்கள் உதாரணத்துக்கு அந்த ஃப்ரண்ட் லுக் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த மாருதி சுசுகி பேட்சிங் கொண்ட அந்த ஃப்ரண்ட் கிரில்லாக இருக்கட்டும், கீழே இருக்கிற அந்த பெரிய ஏர்டாமாக இருக்கட்டும், அந்த ஹெட்லாம்ப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெரிய அளவில் நீங்கள் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறத நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த ஹெட்லாம்ப் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 7 எல்இடி பல்புகள் கொண்ட அமைப்பாக வந்திருக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிப் எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் ஹவுசிங் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வண்டி வந்து டிஆர்எலோட பார்க்கும்போது நைட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி லுக்கு தான் இருக்கும். ஸோ ஓவரால் டிசைன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மாருதி சொல்லியிருக்க மாதிரி அவங்களுடைய ட்ரேட்மார்க் ஹார்டெக் பிளாட்ஃபார்மில் தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அந்த ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பெரிய லெவலில் மாற்றங்களை பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. ஏன்னா இப்போ ப்ரீவியஸ் மாடலுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முற்றிலுமாகவே வந்து சம்மந்தமே இல்லை அந்த ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும். ஆனால் சைட் லுக்கை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இன்னுமே அந்த ப்ரீவியஸ் மாடலோட அந்த டிசைன் ஸ்டைல் வந்து இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியுது. நீங்கள் பார்க்கலாம் அந்த ஃப்ளோட்டிங் கிரீஸ் லைன்ஸாக இருக்கட்டும், அந்த டோர் ஹேண்டில்ஸ் கிட்ட இருக்கிற அந்த போல்டான அந்த கிரீஸ் லைன்ஸாக இருக்கட்டும், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ப்ரீவியஸ் மாடலில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்றதை நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ வண்டியோட ஃப்ரண்ட் லுக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ரண்ட் கிரில்லாக இருக்கட்டும், கீழே கொடுத்துருக்க பெரிய ஏர்டேமாக இருக்கட்டும், அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏர்டேம் வந்து ஒரு பாப்புலரான ஒரு எம்பிவியோட டிசைனை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அது என்ன எம்பிவின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த எல்இடி ஹெட்லாம்ப்பு, உங்களுக்கு அந்த சைட் ரியர் மிரர், அது கீழே இன்டெகிரேட் ஆயிருக்க 360 டிகிரி கேமரா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெயில் லேம்ப் டிசைனு, அப்புறம் கீழே கொடுத்துருக்க அந்த ஃபாக் லேம்ப்ஸ், அந்த ஏர் டேம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா முற்றிலுமாகவே வந்து இதை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ சைட் வியூ மிரர் வந்து ஆட்டோ ஃபோல்டிங் ஆப்ஷனோட வருது வித் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் 360 கேமராவோட. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீல் சைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் மாடலில் உங்களுக்கு 15 இன்ச் வீல்ஸும் பேஸ் மாடலில் உங்களுக்கு 14 இன்ச் வீல்ஸும் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு டாப் மாடலில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ரெசிஷன் கட் அலாய் வீல்ஸோட வந்துடுது. வண்டியோட சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டான டிசைனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாருதியோட அந்த ஹார்டெக் டிசைன் எலிமெண்ட்ஸ் வந்து நல்லாவே வெளிப்படுது. அதை தொடர்ந்து டெயில் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நீளமான குரோம் ஸ்ட்ரிப்பும் கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு பம்பர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கிங் சென்சார்ஸும் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு பூட் லிட்டில் உங்களுக்கு இன்டெகிரேட்டட் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த எக்ஸாஸ்ட் பைப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரியர் பம்பரில் வந்து கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் டக் பண்ணி உள்ள டிசைன் பண்ணியிருந்தாங்க, இன்னுமே பார்க்கறது நல்லா இருந்திருக்கும்.
ஸோ அதை தொடர்ந்து வந்து உங்களுக்கு எல்இடி டெயில் லைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ரிவர்ஸ் லைட்டும் இண்டிகேட்டர் லைட்டும் இன்டிகிரேட் பண்ணியே கொடுத்துட்றாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டாப் மாடலில் ரியர் டிஃபாகர் ஆப்ஷனும் வித் ஷார்க் ஃபின் ஆண்டனாவோட உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ முதல் முறையாக டிசைரில் வந்து உங்களுக்கு சிங்கிள் பேன் எலக்ட்ரிக் சன்ரூஃபும் கொடுத்துட்றாங்க. இது உண்மையிலேயே ஒரு நல்ல அடிஷன் நம்ம சொல்ல முடியும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 163 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஓகே அப்படின்னாலும் இன்னும் வந்து ஒரு 170லேருந்து 175 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்தாங்கனாக்கா இது நம்ம ஊரில் இருக்கிற உயரமான ஸ்பீட் பிரேக்கரை கொஞ்சம் தாக்குப்பிடிக்கிற அளவுக்கு நல்லாவே இருந்திருக்கும் நம்ம சொல்ல முடியும். வண்டியோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்விஃப்ட்டில் இருக்கிற அதே 3 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் டிசைன் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க வித் ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸோட. அது மட்டும் இல்லாமல் என்டர்டைன்மெண்ட்காக இப்போ உங்களுக்கு 9 inch இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துட்றாங்க வித் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டோட. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயே வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஃபெசிலிட்டியும் வித் 360 டிகிரி கேமரா சப்போர்ட்டும் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி ஆப்ஷன் கொடுத்துறாங்க டாப் மாடலில். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபுல்லி ரிவைஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு. இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நடுவில் மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே கொடுத்துட்றாங்க. இதில் வந்து உங்களுக்கு வண்டியோட டெக்னிக்கல் தகவல்களை நீங்கள் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டாப் மாடலில் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆப்ஷனாகவும் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங்கும் ஆக்சிலரி இன்புட்டும் வந்துடுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்ஜின் ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஆப்ஷனும் கொடுத்துட்றாங்க. இது எனேபிள் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து ஃபியூல் அதிகமாக சேவ் பண்ண முடியும் மாதிரி தரப்பில் சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டாப் மாடலில் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிட் வேரியண்ட்லேருந்தே வந்து உங்களுக்கு ரியர் ஏசி வென்ட்ஸ் ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்றாங்க. அதோட உங்களுக்கு ரியர் பேசஞ்சர் சீட்ஸில் சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் இன்டெகிரேட்டட் ஹெட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்றாங்க. வண்டியோட சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிசைர் இப்போது சேஃப்டி ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஆமாங்க, குளோபல் என்கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசைருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைல்ட் சேஃப்டியில் 4 ஸ்டார் ரேட்டிங்கும் அடல்ட் சேஃப்டி ரேட்டிங்கில் 5 ஸ்டார் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஷ் டெஸ்ட் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டிசைரோட சேஃப்டியை வந்து மாருதி அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 382 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது உங்களோட வீக்கெண்ட் ட்ரிப்ஸ்க்கு போதுமானதாகவே இருக்கும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்ஜின் வைஸில் உங்களுக்கு மாருதி ஸ்விஃப்ட்டில் யூஸ் பண்ணியிருக்க அதே ஜி சீரிஸ் இன்ஜின் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இது Z12E 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் மாருதி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமாக 82 பிஎஸ்பி பவரையும் 108 Nm டார்க்கையும் வெளிப்படுத்துது. ஸோ இதே இன்ஜின் தான் மாருதியோட ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட்லேயும் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிரான்ஸ்மிஷனில் வந்து 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் 5 ஸ்பீட் ஏஎம்டி டிரான்ஸ்மிஷனும் கொடுத்துறாங்க. இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு VXI மாடல்லேருந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வண்டியோட மைலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 24.7 கிலோமீட்டர் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷனுக்கும் 25.7 கிலோமீட்டர் வந்து ஏஎம்டிக்கும் அதே மாதிரி 33.7 கிலோமீட்டர் வந்து சிஎன்ஜி ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு 7 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கேலண்ட் ரெட்டு, அலூரிங் ப்ளூ, நட்மெக் ப்ரௌனு, பேர்ல் ஆர்டிக் ஒயிட்டு, ப்ளூயிஷ் பிளாக்கு, மேக்மா கிரே, அப்புறம் ஸ்ப்ளெண்டிட் சில்வர்னு சொல்லிட்டு 7 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 வேரியன்ஸ் கொடுத்துட்றாங்க. LXI, VXI, ZXI, அதுக்கப்புறம் ZXI ப்ளஸ்ஸு. இதில் LXI அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேஸ் மாடலு. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏசி பவர் ஸ்டீரிங்கை தவிர வந்து உங்களுக்கு வேறு எந்த ஃபீச்சர்ஸுமே அவ்வளோ வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டாப் மோஸ்ட் மாடல் வந்து ZXI ப்ளஸில் வந்து உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே இன்டெகிரேட்டாக வந்துடும். எலக்ட்ரிக் சன்ரூஃபு, ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸு, LED DRLஸு, அதுக்கப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட், இது மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும். ஸோ வேரியன்ஸ் வைஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேறுபடும்ன்றதை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ LXIயில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டீல் ரிம்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நடுவில் வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வராது, ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வராது. VXIயில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீல் கப்ஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருவாங்க. ரியர் ஏசி வென்ஸ் வந்துடும். டாப் மாடல் ZXI ப்ளஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும் வித் சன்ரூஃபோட வந்துடும். அதை தொடர்ந்து சுசுகியோட கனெக்ட் ஆப் யூஸ் பண்ணி டிசைரோட டாப் மாடலில் இருக்கிற இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமில் நீங்கள் வேரியஸ் கனெக்டட் ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டிசைரோட பேஸ் மாடல் வந்து உங்களுக்கு 8,14,000லேருந்து ஆரம்பிச்சு டிசைரோட டாப் மாடலான ZXI ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12,69,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அந்த புது மாடல் டிசைரை பற்றின எல்லா தகவல்களுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபேசிலிட்டட் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாருதி வந்து டிசைரோட சேஃப்டியை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பட் எனக்கு வந்து இந்த
இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து இது ப்ரீவியஸ் மாடல்ல வந்து 4 சிலிண்டர் இன்ஜினா வச்சிருந்தாங்க. இப்போ வந்து இத 3 சிலிண்டர் ஆப்ஷனா இத மாத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாவா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து 3 சிலிண்டர் இன்ஜின்றதுனால ஒரு அதிர்வுகள் கொண்ட ஒரு இன்ஜினாவே இருக்கும்னு தான் எனக்கு தெரியுது. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மைலேஜ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதுக்காக மாருதி வந்து இந்த நடவடிக்கை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த புது ஃபேஸ் லிஃப்டட் டிசைர் மாடல் வந்து நீங்க வந்து வாங்குவீங்களா? ஆ ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம பிபி ஆட்டோஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.